ஒரு கிடுகின்ற படம் எடுத்த வீரமுருகன் டைரக்டர் அவர்களை வச்சு எடுக்கணுன்றது ஆசை. அண்ணனே வந்து அவர்னா பரவாயில்ல நான் நடிக்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் மூலியமாக தான் எடுத்தேன்னா இவரோட இதில் வந்து இது 3வது படம். இந்த விஷயமாக வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாநில தலைவர் அவர்கள் வெளியிட இயற்கையாகவே வந்து எல்லா தலைவர்களும் இங்கே இருக்கிற சூழ்நிலை அமைச்சு இதே வந்து ஒரு முருகன் வந்து இந்த படத்துக்கு கொடுத்த வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக மற்ற விஷயங்கள் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. ட்ரேசர் வந்து இன்னொரு 3-4 நாளில் வெளியிட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள படத்தையும் வந்து முடிவு பண்ணி வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் படத்தோட கதை அம்சம் ஷார்ட்டாக திருப்பரங்குன்றம் மலை விஷயம் அதை வந்து இன்றைக்கி சமுதாயத்துக்கு என்ன தேவைன்ற விஷயத்தை தழுவி தான் போகுது. எல்லா பிரச்சனைகளை மையப்படுத்தி முக்கிய கருவாக இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூ வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆனதுக்கு என்ன காரணம், அது எப்படி உருவாச்சு, யாரால் உருவாச்சு, அதனால் வந்து இந்த முருகபக்தர் மாநாடுன்ற விஷயத்தை வரைக்கும் வந்து மக்கள் எப்படி தன்னெழுச்சியாக வந்தாங்கன்றதை சுருக்கமாக சொல்லிட்டு மற்ற எல்லா சமுதாய பிரச்சனைகளையும் அதில் சுட்டி காட்டுற மாதிரி கதை. ஆனால் எதனால் வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை கதாநாயகராக இல்லை, இந்த மாதிரி கதைகளை நடிக்கிறதுக்கு வந்து நடிகர்கள் தயாராக இருந்து விருப்பப்பட்டாலும் அவங்க இந்த மாதிரி படத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்க பழிவாங்கப்படுறாங்க. இன்றைக்கி திராவிட மாடல் அரசால் பல இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் வந்து தட்டி விட்டுறாங்க. அதை தாண்டி படமே எடுத்துட்டாலும் தேட்டரு தர்றாங்க. தேட்டருக்கு வந்தாலும் அந்த தேட்டரை வந்து கம்பல் பண்ணி நான் படம் ஓடுனாலும் ஓடலாம் ஒரு நாள் 2 நாளில் எடுத்து விடுற இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது. நம்மளால் வந்து திரைக்கலைஞர்களும் பாதிச்சிடக்கூடாதுன்றனால இது எதுவாக இருந்தால் என்ன, ஒரு நடிகர் பட்டாளத்தை வச்சு தவறான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இந்த மீடியா பயன்படுறப்ப சினிமா ஏன் சரியான விஷயத்தை சரியான நபர்கள் சொல்கிறதுக்கு இவர் நடிகராக இருந்தால் தப்பு இல்லைன்னா அவரை அன்னை ஒத்துக்கிட்டு அவங்க அதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய அளவில் இது வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்கு. அதுக்கு மேலே உங்களோட நல்ல ஆதரவும் இது இருந்தால் மக்கள்கிட்ட நல்லபடியாக நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்ப்போம். இது வியாபார நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட படம். எப்படியா இருந்தாலும் இது என்ன ஆகுன்றது வந்து தெரியும். அது தெரிஞ்சும் வந்து இது வந்து மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போய் செல்லணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க. மற்ற விஷயங்கள் வீரமுருகன் அவர்கள் சொல்லுவாங்க. டைரக்டர் 2 வார்த்தை. ஒரு 50% முடிஞ்சிருக்கு. ரிலீஸ் டேட் வந்து ராஜா அண்ணே வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதிகாரப்பூர்வமாக. படத்தில் வந்து ஒரு அரசியலில் ஒரு பெரிய ஆளுமை அவரை வேலை வாங்குறதுக்கும் இயக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான அனுபவம் இருந்துச்சு? அவர்கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப ஈஸினா, ஏன்னா அவரே டேக் பிடிக்கலாட்டிட்டு ஊடால் அவரே கட் சொல்லிடுவார். கட் சொல்லிட்டு ஆல்ரெடி போயிடுவார். அண்ணன்ட்ட வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி தானே. அதாவது எப்படி ஒரு ரொம்ப ஒரு ஹெட்வேட்டாக இருக்க மாட்டார் ஷூட்டிங் பிளேஸில். எல்லாத்துட்டையுமே நல்லா நட்பாக பழகுவார். அதே மாதிரி அந்த கிடைக்கிற கேப்பில் இந்து தர்மத்தை பற்றி எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுவார். நம்ம ஏன் இருப்போம் அப்படின்ட்டு அதையே அப்படியே அந்த கதையை உருவாக்கியிருக்கோம். தேங்க்யூ. நல்லது, நன்றி.